ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே இங்கிலாந்து டூரில் நிறைய மாற்றங்கள், ஏமாற்றங்கள்லாம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா ஒயிட் வாஷ் ஆகிட்டாங்க 2020ல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஐயில் ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் மேட்ச் தோத்துட்டாங்க. செகண்ட் மேட்ச்சுமே அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கடைசியாக லாஸ்ட் மினிட்டாக ஒரு 5 விக்கெட்ஸ் மிஸ் பண்ணி அதில் கம்ப்ளீட்டாக லாஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் தான் நல்லா விளாண்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே விளாட்ல. அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. அதுக்கு மேலே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கை தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வருமா, இல்லை இது அப்படியே பொய்யா போயிடணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட இந்தியன்ஸுமே நினைக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்டாக ட்ரெண்டாக இருக்கிற டாபிக் இதுதான். ரோஹித் சர்மா அவர்கள் ரிட்டையர் ஆகிறாரா, ட்ராப் ஆகிறாரா, வேர்ல்டு கப் 2027 விளையாட மாட்டாரா, இப்படிங்கிற எல்லா கேள்வியுமே இப்போ எழுப்பப்பட்டிருக்க காரணம் என்ன அப்படின்னா, லார்ட்ஸ் தான் அவர் கடைசியாக விளையாட போகிற மேட்ச், ஓடிஐ மேட்ச். இதுக்கப்புறம் அவர் விளையாட மாட்டார் அப்படிங்கிற நியூஸ் பரவலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. கைஸ், கண்டிப்பாக இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் வேர்ல்டு கப்புங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. ஆனால் இப்போ உள்ள கோச் அவர் என்ன வேணாலும் எடுப்பார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அன்சர்டனிட்டி நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ இது ரொம்ப ஆச்சரியப்பட விஷயம் இல்லை. ஆனால் ரோஹித்துக்கு இப்படி ஒன்று விஷயம் நடக்குமா அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ உடனே எல்லாம் கோச் இல்லை அப்படின்னு மேனேஜ்மெண்ட் அப்படி டிசைட் பண்ணுறாங்க, செலக்டர்ஸ் அப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இதை முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா, இல்லை இப்போ லாஸ்ட் இயர் அவர்கிட்ட சொல்லியிருந்தா கூட அவர் ரிட்டையர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா கூட பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2027 வேர்ல்டு கப் வச்சுட்டு இப்போ ரிட்டையர்மெண்ட் பண்ண சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அவரை ஒரு மூவ் ஆன் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவர் பண்ண விஷயங்கள் என்னென்ன இருக்குது, என்ன மாதிரியான பிளேயர், வேறு லெவலில் கிரிக்கெட்டை கொண்டு வந்தார். எம்எஸ் தோனி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது, ஓப்பனிங்கில் கொண்டு வந்தார். பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷராக இறங்கிட்டு இருப்பார். அப்புறம் எம்எஸ் தோனி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஓப்பனிங்கில் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அவரோட ப்ளே, கேம் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. அதை விட ரொம்ப முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்ஷிப்புமே நல்லா பண்ணார் அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் பண்ண எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பார்ட்லேயுமே சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிளேயராக இருக்கட்டும், ஒரு ஃபீல்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணுவார். அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கிளாஸான ஒரு பிளேயர். ஸோ அவரை இப்போ தூக்குறதுக்கு என்ன அவசியம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸாக நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2024 அவர் 2020 ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணார், வேர்ல்டு கப் வின் பண்ணோன்னே. அது கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரிட்டையர்மெண்ட் பண்ண சொன்னாங்க இந்த லாஸ்ட் இயரில். அப்புறம் கேப்டன்ஷிப்லேருந்துமே இறக்கி விட்டாங்க. இவ்வளோவுமே நடக்கும்போது எதுவுமே அவர் எதுவுமே சொல்ல, யாரும் எதுவுமே கேட்கவும் இல்லை. பட் வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக இருப்பார், ரோக்கோ காம்பினேஷன் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனாக தான். ஸோ கண்டிப்பாக அவர் விளையாடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் மினிட்ல 1 இயருக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு பிளேயரை கொண்டு அவங்க விளையாட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. நம்பவே முடியல உண்மையிலே சொல்லணும்னா. ஏன்னா ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஓப்பனர் மிஸ் ஆகிறது அப்படிங்கிறது இந்தியன் டீமுக்கு ஒரு கிரேட் மிஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2019, 2023 ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மனுஷன் அந்த மாதிரி விளாண்டுருப்பாங்க. ரோஹித் சர்மாவோட ஸ்டாட்ஸை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் வேர்ல்டு கப் மேட்சஸில். 2019 அவர் ஆவரேஜ் 80 இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2023 55 வச்சுருந்தார். ஓகே, மேபி முக்கியமான மேட்ச்சில் அவர் சொதப்பியிருக்காரு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருந்தாலுமே அவர் கண்டினியூஸாக அந்த கேமை விளாண்டு கொண்டு போயிருப்பார். அது மறக்கவே முடியாத ஒரு தருணம் தான் சொல்லணும். ஸோ ஓப்பனராக புல் ஷாட், ஃபேமஸான ஒரு ஷாட் அவர் அப்படி விளையாடுவார். அந்த ஷாட்டை பார்க்கறதுக்காகவே க்ரௌட் எல்லாருமே வருவாங்க. அப்படி அவரோட ஒரே ஒரு விஷயம் இந்த வேர்ல்டு கப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே இந்தியன்ஸுமே எதிர்பார்க்குறது, ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறதும், ரோஹித் சர்மாவோட ஹிட்மேன் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறதுமே அதுதான். வேர்ல்டு கப் டீமில் இருக்கணும், அவர் கப் அடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் 2 கப்புமே அடிச்சிட்டார், சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அண்ட் 2020 வேர்ல்டு கப். ஸோ வேர்ல்டு கப்புமே இருக்கணும் அப்படிங்கிறத. ஏன்னா 2011 வேர்ல்டு கப்பில் அவர் இல்லை. ஸோ அதை மிஸ் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்பவே வேதனையாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப நியர்லி மிஸ் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 1 இயர்லேருந்து இது மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் வேர்ல்டு கப் மெனக்கெட்டு விளையாடுவார் அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம கண் கூட பார்த்துருக்கோங்கிறது யதார்த்தமான உண்மை. நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ வந்திருக்க ரிப்போர்ட்ஸ் நியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஓடிஐயில் ஸ்டே ஆன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப்டன்ஷிப்லேருந்து இறக்குனாங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2020 ரிட்டையர்மெண்ட் கம்ப்ளீட்டாக அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஐலே கூட அவருக்கு ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதையுமே அவர் முறியடிச்சு அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரி கொடுத்து தான் அவர் விளாண்டுட்டு இருந்தாருங்கிறது தான். வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார்.
பண்ணியிருக்காரு. ஸோ தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். ஒரு பேட்ஸ்மேனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி அந்தந்த இடத்துல வந்து சில இடத்துல வந்து போக தான் செய்யும், மிஸ் ஆக தான் செய்யுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான கிரேட் லெஜண்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான தருணங்களில் வந்து இருந்து அவங்க வந்து அதை ஜெயிக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து க்ரியேட் ஆகுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சச்சின் வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணணுங்கிறது ஹோல் இந்தியாவே ஆசைப்பட்டதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுக்காக தான் 2011 பார்த்திங்க அப்படின்னா சம்பவம் நடந்துச்சு. சச்சின் அவர்களையும் வச்சுருந்தாங்க. பட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சச்சின் அவர்கள் கூட வந்து ரோஹித் சர்மாவை கம்பேர் பண்ணல. பட் ஹீ இஸ் ஆல்சோ லெஜண்ட். ஸோ வந்து அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவரை வந்து ஆல் ஆஃப் சடன் இந்த 1 இயரில் வந்து அவரை தூக்கி அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயரை வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வியுமே எழுப்பப்படுது. ஸோ நான் நினைக்கிற முக்கியமான சில காரணங்கள் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும், ஏஜ் லிமிட்டாக தான் இருக்குங்கிறத என்னோடய தாட் ப்ராசஸில் இருக்குது. என்ன பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஏஜை வந்து குறி வச்சு தான் வந்து இந்த ஒரு பிளான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு கப் 2027 வந்து நவம்பர்கிட்டயோ இல்லை வந்து ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் வச்சு விளையாட போகிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து 40+ கடந்திருப்பார், இல்லை 40 கடந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து அவரோட ஏஜ் ஃபேக்டரை வந்து குறி வச்சு தான் இந்த மாதிரியான டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து கரெக்டாக தப்பான்னு எனக்கு சொல்ல தெரில. பட் எல்லாருமே சொல்கிற மாதிரி ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து ரோஹித் சர்மா வந்து 3rd மேட்ச்சில் வந்து ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், இந்த நியூஸ் அஃபிஷியலாக வராட்டினாலுமே கன்ஃபார்ம். ஏன்னா அவரோட பேரண்ட்ஸ்லாம் வந்து யூகேல வர சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து 3rd ODIயோட அவர் வந்து முடிச்சுக்க போகிறாரு, ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்னொரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ரிப்போர்ட் உண்மை பொய் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது ஒரு விஷயம். இந்த டாக் இப்போ வர வேண்டிய அவசியமே இல்லையே அப்படிங்கிறத ஒரு மனுஷன் வந்து ட்ரீமோடு இருக்கான், அதுவும் வந்து பயங்கரமான ஒரு லெஜண்ட் கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ பண்ணியிருக்காருங்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்புமாகவும் இருக்குது. லார்ட்ஸோட இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தான் புரியுது தலை தோனி அவர்கள் வந்து ஏன் வந்து யூகேல வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு, கடைசி வரைக்குமே ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் எல்லா மேட்சும் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் புரியுது. ஒரு வேளை வந்து ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்களோ, இந்த டெசிஷன் வந்து அவங்களுக்குலாம் தெரியுமோ, இல்லை ரோஹித் வந்து இன்வைட் பண்ணியிருப்பார், இந்த முடிவை எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இது வந்து யோசிக்க தோணுது. அதனால தான் வந்து தோனி அவர்கள் வந்திருப்பார், இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியுமே யோசிக்க தோணுது. இந்த மாதிரி நிறைய கார்லேஷன்லாம் யோசிக்க தோணுது. பட் ஆனால் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் வந்து இன்னுமே வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தா 1 இயர் சான்ஸ் கொடுத்தாலே போதும், அவர் இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஹிட்மேன் ஃபேன்ஸும் சரி, இந்தியன்ஸுமே சரி எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு கப்பு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல, அதனால் வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணலை, இவர் வந்து ஃபீல் பண்ணலை, இல்லை வந்து இவர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக டீமில் இருக்க மாட்டார் அப்படிங்கும்போது ஓகே. பட் ஆனால் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து லாஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கும்போதுமே ஓகே. பட் ஆனால் இவர் வந்து கேப்டன்ஷிப் ஐடியாஸ் கொடுப்பாரு, அதே மாதிரி ஃபீல்ட் செட்டிங் பண்ணுறதுமே ஹெல்ப் பண்ணுவார், அடிக்கவும் செய்கிறாரு, மேட்ச்மே நல்லா விளாட்றாரு, ஃபீல்டிங்குமே நல்லா பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அவரோட ஃபிட்னஸ்மே திருப்பி கொண்டு வந்திருக்காரு. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சான்ஸ் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. முடிவை வந்து அவர் கையில் கொடுத்துட்டாங்களா, இல்லை முடிவு வந்து அவர் எடுத்திருக்காரா, இல்லை செலக்டர்ஸ் வந்து இந்த முடிவை வந்து அவர்கிட்ட சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற குழப்பமும் இருந்துகிட்ருக்கு. எது எப்படி நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லார்ட்ஸில் எல்லாமே தெரிஞ்சிடும், அவர் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத. இந்த டாபிக் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு டாபிக், ரோஹித் ஏரா முடிய போகுது அப்படிங்கிறத நம்பவே முடியலை அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தவரைக்கும். எப்படி ஒரு ரிட்டையர்மெண்ட் அவருக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பேன். ஒரு வேர்ல்டு கப்போடு ரிட்டையர் ஆகி ஃபேர்வெல் பண்ணாங்க அப்படின்னா சம்பவமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டை பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.